God is good at every season. எல்லா காலங்களிலும் தேவன் நல்லவராக இருக்கிறார். Can somebody say amen? We have God that never change. மாறாத தேவனை நீங்கள் நானும் ஆராய்த்து கொண்டு வந்திருக்கிறோம். That God do amazing things in our life now and forever. நம் வாழ்க்கையிலும் என்றும் தேவன் சதா காலங்களும் மாறாத தேவனாக இருந்து பெரிய காரியம் செய்கிறார். We want to invite those who are joining us through this Facebook live and go to see the word of God after this through any social platform. இந்த விதத்தில் நீங்க பார்த்தாலும் சரி, I believe that God want to speak to all of us. தேவன் நம்மளோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Can somebody give a shout to the Lord? Amen. Give a loud shout to the Lord. Amen. Amen. God is good and God's word is so powerful. தேவனோட வார்த்தை அவ்வளவு வல்லமையானது that we need to go beyond and getting the word from the Lord every day. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோட வார்த்தைக்குள்ளாக ஆழமாக சென்று தேவனோட வார்த்தையை நிச்சயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். ஒரேமே சொல்லுமா? No, we can't live without a word. வார்த்தை இல்லாம வாழ முடியாது. In the beginning there was a word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And we need the word so much. Touch yourself. உங்களை தொட்டு சொல்லுங்க, I need a word. எனக்கு வார்த்தை தேவை. Come on, say it loud. எனக்கு வார்த்தை தேவை. No, we can love so many things at this time, at this season. இந்த காலத்துல இந்த நாட்கள்ல अनेक காரியங்களை நம்ம நேசிக்கலாம், நமக்கு பிடித்து வைத்திருக்கலாம். But if we are not a word lover, தேவனுடைய வார்த்தையை நம்ம நேசிக்காதவங்களா இருப்போம் என்று சொன்னா, oh, we may miss something from the Lord. தேவன் கிட்ட இருந்து சில காரியங்களை நம்ம இழந்து விடுவோம். So word is very important. தேவனோட வார்த்தை ரொம்ப முக்கியம். டச்சோ நோ யோர் மைண்ட். சிந்தியை தொட்டு சொல்லுங்க, let this mind get the word of the Lord. சிந்தியே தேவனோட வார்த்தை. ஓ சொல்லுங்களா, அங்கங்க அலைப்பாயாத. Get the word today. Get the word today. I would like to title my sermon today and call it Find the Right. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது சரியானதை கண்டுபிடிப்பது. We always sometimes எப்போதும் இல்லைன்னா சில வேளையில நம்ம வாழ்க்கையில கேள்விகளோடு நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போவோம் சில காரியங்களை. We go through a season or time with having or carrying a questions within us. நமக்குள்ளாக ஒரு கேள்வியை நம்ம சுமந்துட்டு போறவங்களா இருப்போம். Whether everything that's happening in my life is right. Is the journey that I'm going is right. நான் போகிற பாதை சரியான பாதையா? என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாம் சரியா நடக்குதா? Here and there the question will keep rising. Then yeah. இந்த கேள்வி அப்பொழுது வந்து கொண்டு போவோம். If you agree with me, just say yes. I know what you're talking about. ஆமான்னு சொன்னீங்களா எனக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, அட்லீஸ்ட் 2 பேர் வீரோட இருக்கிறீங்க, இல்ல 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. Here and there the questions will come. Question comes within me. இதுக்குள்ளாக அந்த கேள்வி எழுவோம். Am I in the right way? நான் சரியான பாதையில வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? Oh, am I missed the way that the Lord has for me? இல்ல தேவன் எனக்கு வைத்த வழிகளை நான் இழந்து வழி தவறி போய் கொண்டிருக்கிறேனா? Let us go for today's verse. இன்னைக்குள்ள வார்த்தை கடந்து போவோம். It's taken from book of Ruth. Chapter 1, verse 16 and verse 17. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனமோ 17வது வசனமோ. But Ruth replied. ரூத் பதில் சொல்லுகிறார். Ruth replied.
don't urge me to leave you or to turn back from you. என்னை விட்டு போக சொல்லாத. Now this happened, இது எப்ப நடந்துச்சுன்னா after Naomi lost his entire family. Naomi தன் குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்து விட்டா. Naomi lost her husband, lost her 2 sons, and she only have 2 daughters alone. இன்னும் 2 மருமகள் அவ கூட இருக்காங்க. And she look up to both of them. அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்றா, no, go away. என்னை விட்டு போங்க. And அதுல ஒரு மருமக ரூத். And Ruth answered to Naomi. Naomi பார்த்து ரூத் சொல்லுகிறா, do not urge me to leave you or to turn back from you. என்னை வற்புறுத்தாத உன்னை விட்டு போறதுக்கு. என்னை வற்புறுத்தாத என்னை போக சொல்லதுக்கு. What a powerful word. Where you go, I will go. நீங்க எங்க போகிறீங்களோ அங்க நான் போவேன். Oh, somebody, you need to give praise God here. கரங்களை தட்டி தேவனுமா. Oh, you give God a... Where you go, I will go. இல்லை போக சொல்லாதீங்க. No matter what happened, don't let me to go away from you. Naomi, உன்னை விட்டு போவே சொல்லாத. என்னை force பண்ணாதீங்க. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. Where you go, I will go with you. நீ எங்க போகிறியோ அங்க நான் உன்னோட போவேன். And where you stay, I will stay. நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்களோ அதே இடத்துல நானும் தங்கி இருப்பேன். Your people will be my people and your God my God. உன் ஜனங்கள் என் ஜனங்களாக ஆவாங்க இருப்பாங்க. உன் தேவன் என் தேவனாக இருப்பாங்க. Verse 17 say, 17வது வசனம், where you die, I will die. எங்க நீங்க செத்து போறீங்க மரித்து போறீரோ அதே இடத்துல. ஓ, what kind of a love, இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு. She told him, நான் விட போறதில்ல. Where you die, I will die there. And there I will be buried. அங்கே நான் புதைக்கப்படட்டும். May the Lord deal with me. நான் கூடயே வரதை கொடுத்து சரியான தீர்மானம் இல்லைன்னு நினைச்ச கடவுளை என்னை டீல் பண்ணிட்டோம். கடவுளை என்னை தண்டிக்கிட்டோம். Be it ever surely, if even death separate you and me. மரணம் பிரிக்கிற வரைக்கும் இல்ல, தேவன் கோவம் கொண்டு மரணம் வந்து நம்ம பிரிக்கணும்னா அது நடக்கட்டும். And that's how powerful the statement of Ruth towards Naomi. ரூத் நோமி கிட்ட சொல்லுகிற அந்த வார்த்தையானது அவ்வளவு ஒரு வல்லமே. So powerful that she pushed the limit till the end of her life. அவ கடைசி ஜீவன் வரைக்கும் அவளோட பதிலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கா. Naomi, I'm telling you now and forever. நான் ஒரு காரியம் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், என் மூச்சு கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். Can somebody look upon the Lord and say, God, no matter what happens, I will be with you. எது நடந்தாலும், oh, that's something powerful. I will be with you. Find the right. சரியானதே கண்டடைவது. Ruth's life and Naomi's life was everything was fantastic and okay. ரூத் வாழ்க்கையிலும் நோமி வாழ்க்கையிலும் எல்லாம் சரியாக நீட்சியாக அழகாக இருந்தது. But as they travel in their life, அவங்க வாழ்க்கையில போய் கொண்டிருக்கும் போது, and suddenly everything they built began to collapse. அவங்க கட்டண யாவரும் எல்லாமே ஒன்றாக உளுந்து போனது மாதிரி இருந்தது. Everything that was okay now become unbalanced. எது சரியா இருந்ததோ இப்ப சரியாலாம போனது. And Naomi said to Ruth, Naomi Ruth பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு போகிறேன். I got to go back to my country. என்னுடைய தேசத்துக்கு போக போறேன். And you find your way.
ஒவ்வொரு தரம் நம் வாழ்க்கையில் ஒரு செய்தல வரும்போது we always think and try to get a new road, a new way. ஒவ்வொரு தரம் நான் போகிற பாதையில செய்தல வரும்போது நான் போகிற பாதை சரியில்லையோ என்று சொல்லி நினைத்து ஒரு புதிய ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். We try to search, thinking the way that God has led me all these years could be wrong. இவ்வளவு நாள் தேவன் என்னை கொண்டு போன பாதை ஒருவேளை தவறான பாதையா என்று சொல்லி நம்மளை ஓசி வரைக்கும் touch somebody and say you are in the right road. நீங்க சரியான பாதையெல்லாம் போய் கொண்டிருக்கீங்க. Come on, give God a praise, you know. I would like to encourage everyone who is involved and also watching us through this Facebook live that you are in the right road. நீங்க சரியான பாதையில போய் கொண்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கலாம், but the Lord is saying to you that you are going on the right road. நீங்க சரியான பாதையில போய் கொண்டிருக்கீங்க. All you need to do is that become like Ruth. நான் செய்ய வேண்டியதான் ரூத்தை போல, no matter what happens, I will follow in that road that you are going. நீங்க போகிற பாதையிலேயே நான் பின் செல்லுவேன். I don't care how good and how bad is the road anymore. அந்த பாதையானது எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல, எவ்வளவு உயரமா போகுது இல்ல எவ்வளவு பள்ளமா போகுது, I don't care anyway. I will follow you. Somebody give praise to the Lord. ரொம்ப துதிச்சிட்டீங்க. கொஞ்சம் குறவா, கொஞ்சம் சத்தமா குறவா கொஞ்சம் துதிங்களா? ஆமென். நல்லது. Give God some praise, people. That my steps are led by the Lord. என்னோட பாதைகளை தேவன் வழிநடத்தி கொண்டு போகிறார். That in everything that the Lord is still in control. எல்லாவற்றிலும் தேவன் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Come on, look at me. நீங்க பாருங்க. Forget the road. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, forget the road. நல்லா சொல்லுங்க, forget the road. நல்லா சொல்லுங்க. அவங்க என்ன செய்யறாங்க மறந்துடுங்க. Forget the road. You keep walking. You keep walking. Somebody say you keep walking. நீங்க நடங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க நடங்க. You need to keep walking because sometimes I sing this road so much that I stop the walking. Can I tell you people of God, ஒரு காரியம் சொல்லட்டா? Sometimes we worry before anything happen. ஒன்றும் நடக்காத முன்னவே சில வேளையில் நம்ம நடந்தது போல கவலைப்படுவோம். Are you with me? என்னோட இருக்கிறீங்களா? Things may not happen, but we react and we act that as it is happened. நடக்காத காரியங்கள் சில வேளையில நம்ம பயத்து நிமித்தமாக we worry so much and that worry carry us away. அந்த பயமானது நம்மள ஒன்றும் நடக்காதது போல, நாம் போகிற பாதையில நடந்தது போல நம்மள சோர்வாக்கும். Touch somebody and say, do not worry. நல்லா சொல்லுங்க, do not worry. கவலைப்படாதீங்க. நல்லா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. நல்லா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே நடக்கல, கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே ஆகல, கவலைப்படாதீங்க. Nothing else happened. Everything still under control by the Lord. எல்லாவற்றிலும் நான் போகிற பாதையில தேவன் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. Do not worry. Everything is right and okay. சில வேளையில what we are thinking we need to take control of it. நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். Sometimes I think so much
before things happen and that weaken me. நடக்காத பொழுதாவே சில காரியங்கள் நடந்து முடிஞ்சது போல நான் யோசிக்கிறதுனால அது என்னை பலவீனமாக மாற்றும். Today we can be rejoicing in the journey, that the life that the Lord has taken me. தேவன் என்னை கொண்டு போகிற பாதையில என்னால சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு காரணம் என்ன சொன்னா, I'm seeing the road so much and I'm judging myself. நான் போகிற பாதையை பார்த்து என்னை நியாயத்தீட்டிக் கொண்டிருக்கிறேன். But if I trust the Lord in my way, நான் போகிற பாதையில நான் தேவனை நம்புவேன் என்று சொன்னா, the Lord is still good. He is good every day. தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நன்மை செய்வராக இருக்கிறார். என் காலங்களை நன்மையாக மாற்றுகிற தேவன். If I can trust that, I will praise Him. நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். And the journey, the route that the Ruth go through in a life was not good. Everything that was built in the foundation of Naomi's family, எதெல்லாம் நோமி குடும்பத்தால கட்டப்பட்டதோ எல்லாமே உடைந்தது. She have no good rights to stay with Naomi anymore. அவ நோமியோட இருக்கணும் என்று சொல்லுகிறதுக்கு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நியாயமல்ல. Because everything was not okay in Naomi's family. எல்லாம் நோமி குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம் கூடியும் செய்யல. One after another lost. ஒன்று மாத்தி. But Naomi say, Ruth say to Naomi, Ruth Naomi கிட்ட சொல்லுகிறா, I will not leave you. நான் உன்னை விட மாட்டேன். Find the right. Find the right. Find the right. சரியான மேலே கண்டுபிடிப்பது. And Ruth said, no matter what happened, Naomi, I will be in the journey where you go. நீ எங்கலா போகிறையோ அங்கதான் நான் இருப்பேன். எங்க நீ தங்குறையோ அங்க நான் தங்குவேன். Some things may come and go. சில காரியம் வந்துட்டு போவோம். கவலைப்படாதீங்க. Touch somebody and say, do not worry, do not worry, do not worry, do not worry, do not worry. God is still in control. தேவன் எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். So here Ruth நோமியை பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். And they reached to the land of Bethlehem. Bethlehem தேசத்துக்கு போய் சேர்றாங்க. And now Naomi Ruth was in working. Ruth வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. And Ruth worked in the field of a rich man called Boaz. Boaz என்று சொல்லுகிற ஒரு பணக்காரனோட வயலில் வேலை செய்யறா. And we know what happened after that. Ruth and Boaz get married. மறுபடியும் ரூத்துக்கு திருமணம் ஆச்சு, போவாஸோட திருமணம் ஆச்சு, and they begin to live happily. But what I'm going to tell you to pull you, நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, today my journey may be rough, but tomorrow everything may change.
இன்னைக்கு நான் போகிற பாதை கடினமாக இருக்கலாம், பட் அதே பாதையில நான் செல்லுவேன் என்று சொன்னா, ஓ எவ்ரிதிங் கேன் பி டர்ன் ஆப்போசிட், எல்லாமே வேறுமாறாக மாறி எந்த பாதை கடினமான பாதையா இருக்குன்னு நினைக்கிறேனோ அந்த பாதையில தேவனோட திருப்தியான நிறைவில் ஆசீர்வாதத்தையும் நான் காணுவராக இருப்பேன். The same road will take me in the time of hard. என்னைய வந்து கடினமான பாதைக்கு கொண்டு போல அதே பாதையில நான் தேவனோட நன்மையும் ஆசீர்வாதையும் கட்டாயம் பெற்றுக்கொள்வேன். Somebody praise to the Lord. The thing is there. Sometimes we are not believing because we are not seeing. நான் பார்க்காதனால என்னால நம்ப முடியல. If I can see the blessing on that door and the blessing is waiting there, ஆசீர்வாதமாக காத்திருப்பதை பார்ப்பேன் என்று சொன்னா, I may walk. But all I have is not see. I have the promise. என்கிட்ட இருப்பதெல்லாம் நான் காண்கிறது இல்ல, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாக்கு தத்தம். And அதனாலதான் we need to get and love the word of God. அதனாலதான் தேவனோட வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு நான் நேசிக்கிறோம். Because sometimes all I have is the word of promise. யாரெல்லாம் சில வேளையில ஏகிட்ட இருக்கிறதெல்லாம் தேவனோட வாக்கின் வார்த்தை. And that's why sometimes we miss the word so many times when we come to the church. When we listen to the word of God, அநேக முறை சபையில வந்து தேவனோட வார்த்தையை கேட்கும்போது we just miss it. Because the devil know if you have the word, you will move on. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் எனக்கு வார்த்தை இருந்துச்சு என்று சொன்னா நான் போய்கொண்டே இருப்பேன். If I have the word of promise, இது என் வாழ்க்கையில் நடந்தாலும், that the Lord will bless me at the end. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும். If I can get there into my spirit, into my flesh, into my bone, அதை என் ஆவியிலையோ என் சிந்தைக்குள்ளாக என் ஜீவனுக்குள்ளாக என்னோட உயிராக நான் கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னா, எது என் வாழ்க்கையில வந்தாலும் I know at the end முடிவிலோ நான் சம்பூர்ணமா. Get the word. Get the word. That will make me to move in the journey of the Lord. அது தேவன் எனக்கு வைத்திருக்கிற பாதையில என்னை தொடர்ந்து கொண்டு போவேக்கா. Somebody say move on, move on, move on, move on, move on. போங்க. You are the right way, move on. You are the right path, move on. நீங்க சரியான பாதையில போய் கொண்டிருக்கீங்க, move on. சரியான வழிகள்ல போய் கொண்டிருக்கீங்க, move on. Just move, just move. Because the end will be the great blessing. இரவிலே நிச்சயமான ஆசீர்வாதம் எனக்கு. Everything began to turn over in the life of Ruth. Ruth வாழ்க்கையில எல்லாம் மாறினது. What she thought lost, now she get back in hundredfold. அவ எது இல்லைன்னு நினைச்சாலும் இப்ப இருந்ததை காட்டிலும் அவளுக்கு மேலாகவே. Oh my God. How blessed you and me. நீங்கள் நாளும் எவ்வளவு ஆசீர்வாதம் அடைந்தவங்க. Start to see the promise in your journey. You know, ஜோசப்பை எதிர்த்து தம்பிங்க காரியம் செய்தாங்க. The brothers of Joseph was working against Joseph and they did so many things. அதனால ஜோசப் கடந்து போன பாதையானது மிகவும் கடினம். It was not easy. He went through so much. ஜோசப் குழியில தள்ளப்பட்டான். அவன் அகதியாக வைக்கப்பட்டான். சிறைச்சாலையில போனா, ராஜ அரண்மனையில வேலைக்காரனா வேலை செஞ்சா. Oh, he went through the mess in his life because what the brothers did.
அவனோட சொந்த சகோதரங்கள் செஞ்ச காரியத்தினால. But now God changed the position of Joseph. ஜோசப்போட சூழ்நிலையை தேவன் மாற்றினாரு. Oh my God, somebody give God a clap offering. If God can do to Joseph, God can do for to you. குழியில் இருந்த ஜோசப்பை அரமனையில் அமர வைப்பார்னா, சிறைச்சாலையில் இருந்த ஜோசப்பை அரமனையில் அமர வைப்பார் என்று சொன்னா, வேலைக்காரனால வைக்கப்பட்ட ஜோசப்பை அரமனையில் அமர வைப்பார் என்று சொன்னா, what God can do to you. Joseph was holding to the Lord. Joseph கடவுளை பிடிச்சு கொண்டா. And now Joseph was somebody else. இப்போ யோசப் வாழ்க்கையை மாறப்பட்டது. He was one of the richest men in the land. அவன் இருக்கிற தேசத்தில் அவர் பணக்காரன். He worked with the king. ராஜாவோட அரண்மனையில் வேலை செய்கிறார். He was the next man to the king. ராஜாவுக்கு அடுத்த ஆளாக இருந்தா. And now the brothers coming to Joseph. இப்போ சகோதரங்க ஜோசப்பை பார்க்குறாங்க. And they feel bad. அவங்க அதை குறித்து and they go with fear. ஒரு பயத்தோடு எப்படி ஜோசப்பை பார்க்க, what this Joseph will do to us now. ஜோசப் என்ன செய்வா? But Joseph gave a beautiful answer. யோசப் அழகான ஒரு பதில் சொல்லுகிறார். நீங்க எனக்கு தீங்கு செய்ததை தேவன் நன்மையாக மாற்றினார். God turned the evil that you did over me for His goodness. தீமையை நன்மையாக அவர் மாற்றினார். What a powerful statement. தீமையை நன்மையாக மாற்றினார். If I can see that, அதெல்லாம் பிடிச்சுக்கொள்ள வேண்டும் சொன்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை தீமையும் என் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். They change everything about Joseph. Because என் வாழ்க்கையில் தீமை செய்தவங்க வந்தாங்களா, I wait for the chance. We will wait for the chance. என்னை பற்றியா எப்படி சொன்ன, ஒரு நாள் வரும். We keep something within us to pay back. மறுபடியும் பதிலடி கொடுக்கலாம் என்று சொல்லி சில வேளையில சில காரியங்கள் நம்ம உள்ளத்துல வைத்திருப்போம். உனக்கு ஒரு நேரம் வந்தா எனக்கும் ஒரு, பக்கத்துல அடிச்சு சொல்லாதுங்க, அடிச்சு சொல்லுங்க, வராது. You are Lord to call to pay back with evil. தீமைக்கு தீங்கு செய்யறதுக்காக நீங்கள் நான் அழைக்கப்படல. God say love you. ஒரு சத்ருவனே நேசி. An eye for an eye will make the whole world blind. கண்ணுக்கு கண்ணுன்னு போனவங்களா இந்த உலகமே குருடாவோ இருக்கிறீங்களா? நீங்க குருடா இருக்கீங்களா இல்ல காது கேட்காம இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். If I keeping something within me to pay back, I will fail to see the blessing that the Lord has for me. தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பார்க்க தவறி விடுவேன். Because inside my heart, I'm working by myself. என் உள்ளத்துக்குள்ளாக நான் ஏதாச்சும் பண்ணி, I want to show to you these people. I want to pay back to these people. Can I tell you, people of God, you no need to prove to anyone about yourself. உங்களை குறித்து நீங்க யாருக்கிட்டையும் நீங்க ப்ரூவ் பண்ணி நீங்க யாருன்னு காமிச்சுக்கவே வேண்டாம். You just need to do one thing. Please the Lord. தேவனை மட்டும் பிரியப்படுத்தினா போதும். இங்க தேவனை பிரியப்படுத்துற பேர் இருப்பீங்கன்னு சொன்னா, start to praise God for a while. I never come to please anyone. I come to
please my God. நான் யாரையும் பிரியப்படுத்த வரல. I come to please my God alone. Let your heart be clean. Let our heart be clean by getting the promise of God. என் வாழ்க்கையில் ஏதோ நடக்கலாம். நான் அந்த சூழ்நிலையில் நடந்து போகும்போது people around me can see so much of things and they can judge me. அநேக பேர் என்னை நியாயத்திருத்திருக்கலாம், என்னை பற்றி எதுனாலும் சொல்லியிருக்கலாம், எதுனாலும் பேசியிருக்கலாம், என்னை விட்டுருக்கலாம். But that doesn't matter. ஏன்னா இறுதியில் I am the blessed one. நான் ஆசீர்வாதம் அடைந்தவன், ஆசீர்வாதம் அடைந்தவன். Find the right. சரியானதை கண்டுபிடிப்பது. இது சரியா அது சரியா ஓட ஆரம்பிச்சவனா ஓடிக்கொண்டே இருப்போம். If you're trying to find which is the right place for me, you will keep running without finding any place. இந்த இடம் சரியா அந்த இடம் சரியா, இதுல இருப்பதா அதுல இருப்பதா என்று சொல்லி நீ ஆராய்ச்சி பண்ணி நாயத்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னா we will keep running without finding our right place. Stop searching the right place and start searching the right one. சரியான இடத்துல தேடி ஓடி கண்டுபிடிப்பது விட்டுட்டு சரியானவரை தேட ஆரம்பிங்க. If I can search the right one, my place will be right. நார கை தட்டிருக்கோ. my you all are too far away in today's sermon. Get the sermon. If I can search and find the right one, சரியானவரை தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்ல நான் போகிற பாதை சரியாகவே இருக்கும். Do not search your way. உங்களோட பாதையை தேடி போவாதீங்க, தேவனை தேடி போவோம். Find the right and one and only God. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில என்னோட தேடுதல், it is my Lord. நான் ஒவ்வொரு நாளும் நான் நாடுகிறது என் தேவனை. நான் போகிற பாதை இல்ல, அவரை நான் தேடுகிற வேலை இல்ல, என் பாதை சரியாக இருக்கும். Searching, find the right one. It is the Lord. சரியானவரை தேடி கண்டுபிடிப்பது நாம் தேவனோட. What I'm telling to you, what I'm trying to tell to you, நான் என்ன சொல்ல நான் முயற்சி பண்ணுகிறேன். Find the Lord everywhere, search him every day. ஒவ்வொரு நாளும் அவரை கண்டடைங்க, ஒவ்வொரு நாளும் அவரை பாடுங்க, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க, ஒவ்வொரு நாளும் அவரோட வாழுங்க. He is your right one. அவர் தான் என்னோட சரியானவர். Find him. If the Lord been found every day in my life, ஒவ்வொரு நாளும் என் தேவனை நான் என் வாழ்க்கையில் உணர முடியும் என்று சொன்னா, I don't worry anymore about my walk, my journey in this world. இந்த உலகத்தில் போற பாதையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். Because when the Lord say, அந்த பக்கம் போனேன்னு சொன்னா கட்டாயம் கடல் அடிச்சாலும் கடல் கொந்தளிச்சாலும் புயல் வீசினாலும் நான் அந்த பக்கம் போய் சேருவேன். Find the Lord. He is your right one. எல்லா சூழ்நிலையிலும் அவரை ஒற்ற வேண்டாம். என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் சூழ்நிலைங்க எவ்வளவோ இருக்கலாம். ரூத்துக்கு அவ பக்கம் எல்லா நியாயம் இருந்துச்சு. To forsake நோயமே விடுறதுக்கு. But she say, மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்.
I can get that kind of a spirit within me. எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நான் வைப்பேன் என்று சொன்னேன். எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கலாம். நான் மரணம் பிரிக்கிற வரையும் நான் அவரை விட மாட்டேன். I will move with the law. எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் துதிப்பேன். எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் அவரை தேடுவேன். எது வாழ்க்கையில் நடந்தாலும் நான் முன் செல்லுவேன். எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் அவருக்கு மனதளிக்க மாட்டேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரோ I will be there. அங்கதான் நான் இருப்பேன். That is finding the right. அதுதான் சரியானதை கண்டுபிடிப்பது. So people, do not worry. Do not worry what happened in your life. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, யார் என்ன சொல்றா, யார் இருக்கா, யார் இல்லை, எத்தனை பேர், என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு. Do not worry. கவலைப்படாதீங்க எது குறித்தும். என்னோட ஒரே ஒரு வேலை ஒவ்வொரு நாளும் அவரை கண்டடையுது. That every day I will find my Lord. ஒவ்வொரு நாளும் I will find the Lord. He is the right one. Find the right. Let us stand in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நின்றவனமாக. God is good. The word is beyond. Before I close the word, வார்த்தையை சொல்லி முடிக்காத முன்பாக I just want to tell a final word. இறுதியாக சில காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன். That God, the Lord has prepared something for you. தேவன் நமக்காக காரியங்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். What the Lord has prepared for you, it is for you. தேவன் எது எனக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்காரோ அது என்னோடது. And God is that world preparing for you something. And God has did that. தேவன் அது நமக்காக செய்திருக்கிறார். So do not worry. Something great is waiting for you. சிறந்தது ஏதோ எனக்காக காத்துக்கொண்டு இருக்கு. Because the Lord is preparing. The Lord has prepared. தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God never bring you to this world without any preparation and plan. திட்டம் இல்லாம அவர் ஆயத்தம் பண்ணாம நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரல. God has prepared something. God has prepared something great for you people. It's there for you and nobody can take it out. அது யாரும் எடுக்க முடியாது. உங்களோட ஆசீர்வாதம் உங்களோடது, உங்களோட நன்மைகள் உங்களோடது, உங்களோட அற்புதம் உங்களோடது, உங்களோட உயர்வு உங்களோடது. It is yours. It is yours. The Lord has prepared for you. Before even you been formed, நீங்க உருவாக்காத முன்பாகவே தேவன் உங்களுக்காக செய்து முடித்தார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Jesus. Let's worship Him. நானும் வீடும் என் வீட்டாரலே வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் வீடும் என் வீட்டாரலே வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்தி பாடுவான். நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் ஓயா
தெரியாமல் எது நடந்தாலும் ஒரு கரு போல காத்தீரே நன்றே. என்னை சீதையாம சுமந்தேரே நன்றே. ஒரு கரு போல காத்தீரே நன்றே. என்னை சீதையாமல் சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி பாடுமா. ஏவிலே ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் துவக்கிற எல்லாமே மாறிடும். Because the Lord has prepared for you. தேவனாய் தம்மை வைத்திருக்கிறார். My blessing is waiting. My goodness is waiting. My miracle is waiting. என்னோட அற்புதம் நன்மைகள் ஆசீர்வாதங்கள். ஓ சீனா ஒன்றுமே இல்லாமல் துவக்கின நன்மையாளிருந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவக்கின நன்மையாளிரே. கரங்களை வைத்து பாடுமா. ஒரு தீமையும் நிலைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நிலைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை.
இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கிய. மறுபடியும் சொல்லுவோம், அன்றைக்காக நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கிய. என்னை நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. என்னை நடத்திய விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. மறுபடியும் சொல்லுமா, ஒவ்வொரு நாளும் நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நன்றிக்காக இத்தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. என்னை நடத்திட விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. என்னை நடத்திய விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. என்னை நடத்திய விதங்களை ஒரு பூரண வார்த்தையே இல்ல. என்னை நடத்திய விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. Yeah.
தேவைகள் ஞாய் கரம் நல்கியதே அல்காத தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே அல்காத தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே அல்காத தேவைகள் யாவையும் கரம் எல்லை நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையில்ல எல்லை நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை என்னை நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை என்னை நடத்திய விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தவப்ப உமை போல யாருமில்ல ஒரு தீமையும் சுத்தி இருக்குங்க எவ்வளவு பேசலாம் எவ்வளவு நினைக்கலாம் ஏதோ சொல்லலாம். But the Lord will still bless you. The Lord will bless you. ஒரு தவப்பனுமை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தவப்பனுமை போல ஒரு தீமையும் நிலைக்காத தவப்பலுமை போல அவர் இருக்காருங்க. நம்ம நினைவா அவர் தான் என்னோட சரியான கண்டுபிடிப்பு. என்னோட சரியான கண்டுபிடிப்பு அவர். All I need is that finding everything. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் oh God is that. போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கு. Sometimes I may not understand, it's too hard.
சில வேளை என்னால புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு கடினமாக இருக்கலாம். The blessing is wait. அவரை நம்பி அவரே பார்த்துக் கொள்ளும். என்னோட ஆசீர்வாதம் காத்து கொண்டது. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னைய காயப்படுத்தலாம், என்னோட சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி எதுவோ நினைக்கலாம், எதுவோ பேசலாம், எதுவோ சொல்லலாம், என் சூழ்நிலை வச்சு நியாயம் தீர்க்கலாம், முடிவு பண்ணலாம். பட் என்னோட ஒரே நோக்கம் ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில தேவன் இருக்கணும். அது அல்லவா என்னோட சாட்சி. When I find the Lord, the right one, every day, ஒவ்வொரு நாளுமே தேவன்ல என்னோட மேலான தேவனை நான் கண்டடைவேன்னு சொன்னா, my way will be good and right. நான் போகிற பாதை நன்மையாக சுரியாக தேவன் அமைத்து கொண்டு போவார். Father, we want to bless your people who have joined us through this Facebook live. The Facebook live மூலமா பார்க்கிற யாவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Lord, they will find the right which is here. சரியானமை உண்மையை ஒவ்வொரு நாளும் கண்டடைய தேவன் கிருபை செய்வாராக. Lord, that the Lord will bless your people. ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. போகிற பாதை எவ்வளவு இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். At the end, the blessing is for sure. ஆசீர்வாதம் நிச்சயம். In the name of the Lord, I bless your people. ஜனங்களை ஆசீர்வதிப்பார். Be blessed. Be blessed. Amen. God bless you. God bless you. எபினேசரே, எபினேசரே, என்னால்